என் பேர் ஜெயஷ்குமார் சார், செக்ரட்டரி சார் குமாரசாமி சார். நாங்கள் வந்து ஆர்எஸ்புரம் கிளப்பில் இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து வித்தியாசமாக பண்ணணும்னு சொல்லி சார்கிட்ட சொல்லியிருந்தோம். சார் வந்து எனக்கு பெர்மிஷன் கொடுத்தாரு. இந்த ஆர்எஸ்புரம் கிளப்பில் கரன்சி எக்ஸிபிஷன். நான் இதுக்கு முன்னாடி ஸ்கூல் காலேஜஸ்லாம் நான் என்னோடய கரன்சி காயின் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், ஆன்டிக்ஸ் எல்லாமே. இது பார்த்திங்கன்னா இது எல்லா வெரைட்டியும் பண்ணியிருக்கோம். நம்ம இந்தியன் நோட்ஸு, இப்போ ஃபாரின் நோட்ஸு, அதில் பார்த்திங்கன்னா காமன் ஐட்டம்ஸ் கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா ரேராக வேர்ல்டில் பார்க்க முடியாத சில அன்கட் ஷீட்ஸு, இப்போ கவர்மெண்ட்டில் பிரிண்ட் பண்ணுற ஃபுல் ஷீட்டு அந்த மாதிரி ஷீட்ஸு, அப்புறம் ஃபேன்சி நம்பர்ஸு, அப்புறம் கோல்டு நோட்டு, சில்வர் நோட்டு, கோல்டு ஸ்டாம்ப், சில்வர் ஸ்டாம்ப்பு, அப்புறம் இந்த மாதிரி பல வெரைட்டிஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்பிளேயில் வச்சுருக்கோம். இது வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஃப்ரீயாக என்ட்ரி பெர்மிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து பார்த்து அதை பயனடையலாம். அது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு இது நான் சின்ன வயசுலேருந்து பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஆர்எஸ்புரம் கிளப்பில் நான் கமிட்டி மெம்பராக இருக்கேன். ஸோ சார் தான் செக்ரட்டரி சார், அவர் குமாரசாமி சார். அவர்கிட்ட வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து ஆகஸ்ட் 15 வந்து நம்ம எதாவது பண்ணலாம் சார். சார் வந்து எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து ஓகே நீங்கள் இங்கே நல்ல முறையாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க சார். எத்தனை நாள் நடக்குது சார்? நான் வந்து 2003 பண்ணிட்டுருக்கேன். சரி, எத்தனை நாள் நடக்குது அந்த கண்காட்சி? இது இன்றைக்கி ஒரு நாளுங்க. காலைல 10 மணிலேருந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும். இதில் எத்தனை பண்ணுறீங்க? ஆமாம், இப்போ கலெக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா பல வெரைட்டி. இந்த போர் வீரர்கள் பயன்படுத்திய ஸ்வாடு, ஷீல்ட்ஸு, அப்புறம் அவங்க யூஸ் பண்ண இந்த வளரிங்கிறத கொஞ்சம் ரொம்ப நல்ல ஹைலைட் பண்ணி இது பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து அது அந்த காலத்தில் நம்ம மருது வீரர்கள் எல்லாமே பயன்படுத்தினதுனால அது வந்து ஒரு, ஏன்னா அது எல்லாமே தமிழர்கள் பயன்படுத்திய கருவிகள், வளரி, கத்தாரி, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம். ஸோ அதனால் வந்து அதை வந்து கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல அதை சேல் எதாவது பண்ணுறீங்களா? ஆனால் இது சேல் கிடையாதுங்க, ஒன்லி ஃபார் எக்ஸிபிஷன் மட்டும்தான். இங்கே
எங்கே சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்படியே